Welcome and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? சப்பாத்தி செஞ்சு சப்பாத்தி மிச்சம் இருக்கா? அப்போ இந்த சப்பாத்தி நூடுல்ஸை இன்னைக்கு நம்ம செய்யலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதுல 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா செய்யலாம் அண்ட் ஆஃப் கோர்ஸ் இன்னும் ஹெல்த்தியும் கூட. இந்த சப்பாத்தி நூடுல்ஸ்ல நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க போறோம். உங்களுக்கு பிடித்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். நான் ஒரு கேரட், அரை கேப்சிகம் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேற எந்த காய் பிடிச்சிருந்தா கூட நீங்க இது கூடயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ரிமைனிங் சப்பாத்திஸ் இருந்துச்சுனாலே குழந்தைங்களுக்கு ஜாம் நம்ம தடவி தருவோம். அவங்களுக்கு என்னதான் அதில் ஃபில்லிங் வேணுமோ போட்டு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இந்த சப்பாத்தி நூடுல்ஸுக்கு நம்ம ரோல் பண்ணி கட் பண்ணி இந்த நூடுல்ஸை செய்கிறோம். ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸை ஒரு சைடுக்கு மூவ் பண்ணிட்டு நம்ம 2 முட்டையை சேர்த்து நல்லா நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம அதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சப்பாத்தியை சேர்த்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஷெஸ்வான் சாஸ் ஒரு அரை ஸ்பூன், சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன், சில்லி சாஸ் ஒரு அரை ஸ்பூன் அண்ட் கெச்சப், டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த சாஸ் எல்லாம் இல்லை, வெறும் கெச்சப் தான் இருக்குன்னு சொன்னா நோ ப்ராப்ளம், கெச்சப்பை சேர்த்துங்க, கொஞ்சம் பெப்பர் தூளியும் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி அதை நல்லா ரோல் பண்ணி நீளமா கட் பண்ணா இப்படி வரும், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைனீஸ் டிஷ் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த ஒரு ஃபீல் கிடைக்குங்க. கண்டிப்பா செஞ்சு கொடுங்க, உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்கூலுக்கு பேக் பண்ணணும்னா கண்டிப்பா இது ஒரு பெர்ஃபெக்டான லஞ்ச் ஐடியா வேற. ஃபைனலா நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து. இந்த யம்மியான எக் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி.